வணக்கம். போன வீடியோவில் நம்ம ஒரு கேஸ் சினாரியோ சொல்லியிருந்தோம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹேர் ஃபாலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கண்டினியூவேஷன், அதாவது அதை எப்படி அப்ரோச் பண்ணோம் நம்ம அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணோன்னா, வி இன்வெஸ்டிகேட்டட் தரோலி. என்னெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ரத்த சோகை இருக்கா, தைராய்டு இருக்கா, இல்லை ஒரு டெஃபிஷியன்சிஸ், விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருக்கா, இது எல்லாமே நம்ம மெடிக்கலி எல்லாமே ஆராய்ஞ்சு பார்த்தோம். ஸோ அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை, விட்டமின் நேம் இட், எனி விட்டமின் டெஃபிஷியன்சி எல்லாமே இருந்துச்சு அவங்களுக்கு. விட்டமின் B12, விட்டமின் D டெஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு, ரத்த சோகைன்னு சொல்லிட்டு அத்தனை டெஃபிஷியன்சிஸும் அந்த குழந்தைக்கு இருந்தது. ஸோ இப்போ வந்து சரி, இப்போ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம். ஹேர் நம்மளுக்கு இன்னும் திரும்ப வளர்கிறதுக்கும் ரீக்ரோத் மெடிசின்ஸ் இருக்குது, உள்ளுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது, அண்டு ஃபுட் என்னென்ன எடுக்கணுன்ற அட்வைஸ் எல்லாமே கொடுத்துட்றோம். ஸோ நம்ம இது மட்டும் போதுமா இவங்களுக்கு? வில் ஷி ரெக்கவர்? இதுதான் எங்கள் கொஸ்டின். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் இந்த பேஷண்ட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் கவுன்சிலிங். நம்ம வந்து முதல்ல அந்த அப்பாவுக்கு தான் கவுன்சிலிங் கொடுத்தோம், குழந்தைக்கு இல்லை, அப்பாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்தோம். அதாவது இந்த குழந்தை வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை தான் தவற விட்டுரும். குழந்தை வந்துட்டு எப்பயுமே ஃபோன் அடிக்ஷனில் இருக்காங்க, யார்கிட்டையும் பேசலை, கோவப்படுறாங்க, இதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு சிம்டம் வரும்போதே அவங்க வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக ஏங்குறாங்க. பேசுகிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அதனால தான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால தான் இத்தனை விஷயமும் நடக்கிறது அப்படிங்கிறத தே ஹாவ் டு ரியலைஸ். ஸோ டெஃபினெட்லி எனி பேரண்ட் அவங்க என்ன தான் அவங்க குழந்தைங்களுக்காக கஷ்டப்பட்டாலும் அந்த ஒரு குவாலிட்டி டைம் குழந்தைங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் உன்னால் முடியும், தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல, அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். ஒரு மாரல் சப்போர்ட்டாக எனி பேரண்ட் இருக்கணும். நம்ம வெறும் அட்வைஸ் பண்ணுற பேரண்ட்டாக மட்டுமே இருந்தோம் அப்படின்னா, நிறைய வாட்டி வந்து இப்படி தான் நம்ம குழந்தைய லூஸ் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அவங்கள நம்ம அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு திரும்பி கொண்டு வர முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வி கவுன்சில் த ஃபாதர் தட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் லீவ் போட்டு குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு குவாலிட்டி டைம், ஒரு 5 மினிட்ஸ் அட்லீஸ்ட் பாசிட்டிவாக குழந்தைகிட்ட பேசுங்க. ப்ளஸ் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ். அண்ட் இதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸில் ஹேர் ஃபால் ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. ஒரு 3rd, 4th மந்த், 5th மந்த் வரும்போது ரீக்ரோத் நல்லா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த குழந்தை மறுபடியும் திரும்பி வரும்போது ரொம்ப சிரித்த முகமாக வந்துட்டு பாய் சொல்லிவிட்டு தேங்க்யூ டாக்டர்னு சொல்லிட்டு போகும்போது, இதை விட ஒரு சந்தோஷம் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு தோணுச்சு. ஸ்டே பாசிட்டிவ், லிவ் பாசிட்டிவ். தேங்க்யூ.